Welcome back to OMG. My dear Mukha, this is Dust Up. Let's get started. கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது அதிகமாகிடுச்சு. தமிழ்வாணின்ற இன்ஃப்ளூயன்சரை அவங்க இன்ஃப்ளூயன்சர் மட்டும் இல்லை, Nobody does it better. அங்க சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிலி கிலி பிலி பிலியா யோ சரியா சொல்லி தொலையா. பிராத்தல் நடை சார் பிராத்தல். ஸோ தமிழ்வாணின்ற இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. இது ரோஸ் பண்ணி மிஸ்டர் கேக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இன்ஸ்டாகிராம் புரட்சி நாயகி தமிழ்வாணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கார்ப்பரேட்டை ஹையர் பண்ணி கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோவை தூக்கிட்டாங்க. இதில் மிஸ்டர் கேக்கே பாதிக்கப்பட்டதால் A2D நந்தா இதை பற்றி பேசியிருந்தார். இது கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகி எல்லா இன்ஃப்ளூயன்சரும் அண்ட் யூடியூபர்ஸ்லாம் பேச ஆரம்பித்தா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உயிர் காக்கப்படும். இங்கே நடக்கிற நிறைய தவறுகள் சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகிறதால தான் நம்ம சொசைட்டி ஆமகத்திலாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இப்போ அதையும் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா ஸ்டாப் பண்ண முடியும்னா நம்ம நாடு இன்னும் நாசமாக தான் போகும். யூடியூப்காரன் இந்த காப்பிரைட்னு எப்படி அக்செப்ட் பண்ணான்னு தெரில. ஃபஸ்ட்டு அவனை பொழக்கணும். அந்த லவுடாவை பிறந்தால் தான் எல்லாம் சரிப்பட்டு வரும். அந்த காப்பிரைட் கொடுத்த கார்பரேட்டாச்சும் உரிமையில் பேசியிருக்கான். இல்லாதவனா தான் ஈஸியாக உரிமையில் பேசுகிறானுங்க. ஏன்னா அவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதுக்கும் சிவிக் சென்ஸுக்கும் ஒரு ஆக்டை கொண்டு வரணும். கவர்மெண்ட் கொண்டு வரணும். இந்த கார்பரேட் அச்சம் மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டில் இருக்க பியூனில் ஆரம்பித்து ஹையர் அஃபிஷியல் வரைக்கும் இல்லாதவன் போனால் உரிமையில் தான் பேசுகிறானுங்க. இங்கே பாமரனுக்கும் மரியாதை கிடைக்கணும். இதுதான் நான் எதிர்பார்க்குற அரசியல். என்னைக்கு கிடைக்கும் தெரில. எங்கே பார்த்தாலும் இந்தியன்ஸை பார்த்தா ஷிட்டாக பார்க்குற மாதிரி பார்க்குறானுங்க. இதில் வடக்கு நண்பர்கள் தான் இப்படி இருக்காங்க. சவுத்தில் இருக்க நாங்களாம் சிவிக் சென்ஸோட ஒழுக்கமாக இருக்கோன்ட்டு நிறைய பேர் முட்டை கொடுக்குறானுங்க. அப்படிலாம் இல்லை. நேற்று ஹெவி டிராஃபிக்கில் சிக்னலில் நின்றுட்டுருந்தேன். ஒரு புறம்போக்கு வண்டியில் உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான். ஏன்டா அறிவில்லையாடான்ற மாதிரி கை கட்டினேன். அவன் அப்பவும் சிகரெட் பிடிச்சிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போனான். இதில் நார்த்து சவுத்துலாம் இல்லை, ஆல் ஓவர் இண்டியன்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் தான் இருக்கேன்ல. நாமளும் ரோட் சைடு வாழ டாய்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே ப்ராப்பராக டாய்லெட் இல்லை. பெட்ரோல் பங்க்கில் இருக்க டாய்லெட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுக்கு இது சொல்யூஷன் கிடையாது. கவர்மெண்ட் டாய்லெட் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃப்ரீ டாய்லெட் கூட வேணாம், பே பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ப்ராப்பராக டாய்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்க வச்சுருக்க டாய்லெட்டில் போகிறதுக்கு கிட்னியில் கல் வந்து செத்தாலும் பரவாயில்ல, புத்திட்டு போயிடலான்னு தோணுது. உடச்சிருவாங்க ப்ரோன்னு மக்களை குறை சொல்லிட்டு யாரும் வந்துடாதீங்க. தேட்ரு மாலு இதிலெல்லாம் டாய்லெட் நாம தானே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அங்கே மட்டும் எப்படி சரியா இருக்கு? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. கமல்ஹாசன் இஸ் ஓவர் ரேட்டட். சரி, அது உங்கள் ஒப்பீனியன், அதை விட்டுடலாம். நிப்பில் பாருன்னு பாடி ஷேமிங் போட்டு குச்சமே இல்லாமல் சிரிக்கிறீங்க. அதை பார்த்தா தான் எரிச்சலாக இருந்தது. அவள் கமலை சொல்லலை, விரும்மாண்டி மூவியை தான் சொன்னான். ஆனால் அவன் படம் பார்க்காம அப்படி சொல்லிட்டா அப்படின்றீங்க. படம் பார்க்கல, ஆனால் அது ஓவர் ரேட்டட். அது சரி. தட்ஸ் இட் மக்களே. வீடியோ முடிஞ்சிச்சு. நிறைய நடந்துச்சு. நான் தான் ஆஃப்லைன் போயிட்டேன். இனிமேல் வீடியோ கரெக்டாக வந்துடும் நம்புகிறேன். டட்டா, பை பை பாய்.